Yes, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ்ல என்கிட்ட கேட்டிருந்த கிரே ஹேர்க்கான டிப்ஸ் தான் பார்க்க போறோம். பொதுவா இந்த கிரே ஹேர் பாத்தீங்கன்னா எனக்கு 30 வயசுக்கு மேல இருந்து தான் கிரே ஹேரே வர ஆரம்பிச்சதுன்னு சொல்லி நம்ம அம்மா பாட்டி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா ஒர்க் பிரஷர்னாலயும் பொல்யூஷன்னாலயும் ஊட்டச்சத்து குறைபாடுனாலயும் சன் ஹீட்னாலயும் நம்ம ஸ்கேல்ப் பயங்கரமா ஹீட் ஆகி நமக்கு இந்த கிரே ஹேர் வர ஆரம்பிச்சிருது. கிரே ஹேர் வரது மட்டும் இல்லாம ஹேர் ஃபாலும் பயங்கரமா ஆக ஆரம்பிச்சிருது. சோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றதுக்கான ஹோம் ரெமிடிஸ் தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம பாத்தீங்கன்னா இந்த கிரே ஹேர் ப்ராப்ளத்துக்கான ஆயில் தான் ரெடி பண்ண போறோம். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க ஹீட்டை குறைச்சு கிரே ஹேர் வராம தடுக்க ரொம்பவே உதவியா இருக்கும். இப்ப நம்ம இந்த ஆயில் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்திரலாம். இந்த ஆயில் செய்யறதுக்கு நமக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா 4 பொருட்கள் தேவைப்படுதுங்க. அது என்னென்னு பாத்தீங்கன்னா 1 பியூர் கோகனட் ஆயில், 2வது கருஞ்சீரகம், 3வது வெந்தயம், 4வது கருவேப்பிலை. இது 4ஐயும் நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு அந்த பாத்திரத்துல நம்ம எடுத்து வச்சிருக்க கோகனட் ஆயில், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1 பிடி கருவேப்பிலை சேர்த்துட்டு ஆயில் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பு ஆன் பண்ணி சிம்ல வச்சிருங்க. சிம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க இந்த பாத்திரத்தை தூக்கி அடுப்புல வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்க. ஆயில் சூடாக பாத்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க கருவேப்பிலை, வெந்தயம், கருஞ்சீரகம் எல்லாம் ஆயில்ல மிக்ஸ் ஆகி கருவேப்பிலையோட ஃபுல் எசன்ஸும் ஆயில்ல இறங்கி இருக்கும். அந்த டைம் பாத்தீங்கன்னா மனமும் பயங்கரமா வரும். அந்த டைம் நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஆயில நல்லா ரூம் டெம்பரேச்சர்லயே விட்டு ஆற விடுங்க. கிட்டத்தட்ட நீங்க ஒரு நாள் அந்த ஆயில நீங்க எந்த பாத்திரத்துல ரெடி பண்ணீங்களோ அந்த பாத்திரத்திலேயே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்த நாள் அந்த ஆயில ஒரு பாட்டில்ல ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த ஆயில தினமும் ரூட் பிரிச்சு அந்த ரூட்ல ஆயில வச்சு நல்லா மசாஜ் பண்ணி கொடுங்க. இப்படி தொடர்ந்து நீங்க தினமும் ரூட்ல ஆயில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டே வர பாத்தீங்கன்னா உங்க தலையில இருக்க ஹீட் கம்மியாகி கிரே ஹேர் வராம தடுக்கும். அது மட்டும் இல்லாம ஹேர் டேமேஜை சரி பண்ணி உங்க ஹேர் growth ஆகவும் இது ரொம்ப உதவியா இருக்குங்க. இப்ப எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், நான் இந்த ஆயில தொடர்ந்து என் தலையில தேய்ச்சிட்டே வந்தேன்னா என்னோட கிரே ஹேர் பிளாக்கா மாறுமா அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நான் சொல்ற ஒரே பதில் கண்டிப்பா மாறாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த ஆயில் ரெடி பண்ணதுக்கு காரணமே நம்ம ஸ்கேல்ப்ல இருக்க ஹீட்டை குறைச்சு கிரே ஹேர் அதிகம் வராம தடுக்கிறதுக்காகத்தான் இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்றோம். அப்படி நீங்க உங்க கிரே ஹேர் பிளாக்கா மாறணும்னா நீங்க என்னதான் பண்ணணுமே தவிர ஆயில்னால உங்க கிரே ஹேர் பிளாக்கா மாறாது. அப்புறம் எதுக்காக சிஸ்டர் நான் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணணும் நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இந்த எண்ணெயை நீங்க தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே வர உங்க ஸ்கேல்ப்ல இருக்க ஹீட் கம்மியாகி உங்க முடி டேமேஜ் ஆகுறத கண்ட்ரோல் பண்ணும். உங்க ஸ்கேல்ப்ல இருக்க ஹீட் குறைஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த கிரே ஹேர் வரதையும் தடுத்துரும், உங்க ஹேர் டேமேஜ் ஆகுறதையும் தடுத்துரும். இது ரெண்டும் நமக்கு சரியாயிடுச்சுனாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா முடி நல்லா லென்த்தா வளர ஆரம்பிச்சிரும். அதுக்கு இந்த ஆயில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனல்ல நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே டியர்ஸ், இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மீட் பண்ணுவோம். பை.